ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சு தனிமை. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ரோப்ளாக்ஸில் எல்லாருமே விரும்பி விளையாடுற ஒரு கேம். இந்த கேம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டெட் ரெயில்ஸு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆடுறாங்க, அதே மாதிரி நிறைய பேர் வீடியோவும் எடுத்து போட்டாங்க. இந்த கேம் இன்றைக்கி நல்லா இருக்கா இல்லையான்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 வந்து உங்களுக்கு வரும். இது வந்து பார்ட் 1 மட்டும்தான். பார்ட் 1, பார்ட் 2 நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேலஞ்சஸும் இருக்கும். நிறையா இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரெயினில் இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கோம். அமெரிக்கா ஃபுல்லாக வந்து ஜாம்பிஸ் இருக்குது. அதனால இதுலேருந்து தப்பிச்சு மெக்சிகோ போகணும். அதுதான் இதோட கதை. போகிற வழியில் நிறையா லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ போகலாம். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி நேராக போய்க்கோங்க. அங்கே ஒரு டப்பாவாக தெரியுதா, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரியுதா, அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எத்தனை பேர் ஆடுறீங்களோ அந்தளவுக்கு பார்ட்டி சைஸ். நான் இப்போது ஃபஸ்ட்டு தான் போக போகிறேன், அதனால நான் 1 போட்டேன். என் தலை ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து கேம் இப்போது உள்ளே வரும்போது மட்டும்தான் அப்படி இருக்குது லேகு. மற்றபடி அதுக்கப்புறம்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பர்சனில் தான் ஆட போகிறோம், அப்புறம் எதுக்கு அது. சரி கைஸ் வாங்க, இப்போ நம்ம 3, 2, 1 கோ. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெட் ரெயில்ஸ். இதுக்கு பேர் தான் டெட் ரெயில்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக போய்க்கோங்க. அங்கே ஒரு ட்ரேடிங் போஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அங்கே இருக்கிற கோல்டு பார், இந்த பார் எடுத்து விற்றுருங்க. இந்த பார் எடுத்து ட்ராப் கொடுத்தீங்க, சரி இந்த இதை எடுத்துக்கோங்க. ட்ராப் கொடுத்தீங்கன்னா அது வந்து கலெக்டுன்னு காமிக்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ 70 ரூபா இருக்கும். நீங்கள் இப்போது சர்வைவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா, கோல், முக்கியமாக கோல். அதுக்கப்புறம் இல்லாமல் ஃபியூவல் தான் உங்களுக்கு முக்கியமாக. ஃபியூவல் தான், கோல் தான் ஃபியூவலு. இருங்க, நான் ஒரு 2 எடுத்துக்கிறேன். 70 ரூபா இருக்குது, நான் ஒரு 2 இது எடுத்துக்கிறேன். இன்னொன்று எடு. இந்த மாதிரி ட்ராகன் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல ட்ராப் பண்ணிங்கன்னா கிளிக் டு பைன்னு இருக்கும். அந்த பையை தொட்டிங்கன்னா இதாக்கும். ஸோ அந்த சாக் எடுத்துக்கோங்க. சாக்குன்னு தெரியுதா, இங்கே எடுத்து ஸ்டோர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக இங்கே நியூஸ் பேப்பர் இருக்குதுல்ல, இதையும் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஸ்டோர் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக ட்ரெயினுக்கு போய் ஏறிக்கோங்க. ட்ரெயினுக்கு போய்க்கோங்க. போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அன்ஸ்டோர் கொடுத்துருங்க. பேப்பர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அன்ஸ்டோர் கொடுத்துருங்க. அப்புறமா இந்த கோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி இப்போ வச்சிங்கன்னா ஃபியூவல் வந்து ஃபில் ஆயிடும். அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பரை எடுத்து இந்த மாதிரி சைடில், ஏன்னா வந்து கவுபாய்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணும்போது நம்ம உட்கார இடத்துல தான் வந்து சேஃப்டி இருக்கணும். ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம போக போக கவுபாய்ஸ் வந்து அப்படியே ஆர்ஸில் வந்து அப்படியே நம்மளை பார்த்து சுடுவாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இருங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். வெல்டு இங்கேயே டைம் போயிடுச்சுன்னா இங்கேயே நைட் ஆயிருண்டா டே. இருங்க கைஸ். லெஃப்ட், ரைட். இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் கைஸ். இருங்க, ரெண்டுத்துக்கும் சென்டரில் வைக்கணும். சென்டரில் வச்சாச்சு. வெல்டுன்னு கொடுத்திங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது. ஐயோ, தெரியாமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து கரெக்டாக நம்ம சீட்டுக்கிட்ட, ஏன்னா பின்னாடி இருந்து சுடுவானுங்கள்ல, அதனால கரெக்டாக சீட்டுக்கிட்ட வெல்டு பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நியூஸ் பேப்பர் எடுத்து நம்ம ரைட் சைடு வச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி லெஃப்ட் சைடும் வச்சுருங்க. ஏன்னா எந்த பக்கம் இருந்து வேணாலும் வருவானுங்க அவனுங்க, எந்த பக்கம் இருந்து வேணாலும் சுடுவானுங்க. அதனால தான் வெல்டு பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேண்டேஜ் வேணும். ஒரு பேண்டேஜ் வாங்கிக்கோங்க. போயிட்டு ஒரு பேண்டேஜ் வாங்கணும். போ இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதில் போயிட்டு ஒரு பேண்டேஜ். இந்த ஸ்னேக் ஆயில் எவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் கைஸ், இந்த ஸ்னேக் ஆயில் நீங்கள் 2 குடிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகலாம். இதால் என்ன யூஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம்பிஸ்
அடித்தா உங்களுக்கு வந்து ஹெல்த் கம்மியாக ஆகும். இருங்க நம்ம போய் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் எனக்கு புரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. பேண்டேஜ் வாங்கணும் கைஸ். பேண்டேஜ் வேறு இருக்கணும். ஜென்ரல் ஸ்டோருக்கு போயிட்டு இது எவ்வளோ வேண்டாம். எனக்கு வந்து டைனமைட் வச்சு அந்த கல் தான் உடைக்க முடியுங்க. சரி வாங்க, நான் இன்னொரு கோல் வாங்கிக்கிறேன். இன்னொரு கோல் 20 ரூபா. ஓகே, கிளிக் டு பைடா வாங்கியாச்சு. சாக் ஸ்டோர் பண்ணிக்கோ. அப்புறம் வந்துட்டு மறுபடியும் போய் பேண்டேஜ் வாங்கணுமா? பேண்டேஜ் வேறு வாங்கணும். சரி போ போ போ. இப்போவே இருட்டிருண்டா டி. ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் வண்டி நிறுத்தவே கூடாது, ஓகேங்களா? நைட் நேரத்தில் நிறுத்திங்கன்னா நிறைய பேர் வருவானுங்க, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, வாங்கியாச்சு. பிக்கப்படா. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிறக்கு தயாராகியாச்சு. நம்ம ட்ராவல் வந்து மெக்சிகோவோட தூரம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் போகணும். 80,000 கிலோமீட்டர்ஸ் போகணும். சாரி, 80 கிலோமீட்டர்ஸ்ன்ட்டேன். சரி வாங்க, இப்போ வண்டி எடுத்து போகலாம். சரி, ட்ரெயினுக்கு எதுக்கு அப்படி போகலாம். ஐயோ கைஸ் ஒரே நிமிஷருங்க. இது வந்து பேப்பர் இப்படி இருக்குது. பேப்பர் இப்படி இருந்தால் தலையோடு வச்சுருவானுங்க, அதான் பிரச்சனை. இருங்க, நிறுத்திடுறேன். வண்டி நிறுத்துறா, நிற்கவே மாட்டேங்க. என்ன பண்ணணும்? ஷெரீஃப் இருக்குது, ட்ராக் இப்படி வச்சுக்கோங்க. வெல்ட். ஓகே, இப்போ இருங்க, நான் போய் லூட் அடிச்சுட்டு வந்துடுறேன். லூட் அடிக்கணும் கைஸ். லூட் வேணும். போகலாம். வாடா டே, வெளிவாடா. இந்த மாதிரி அடித்து கொண்டுருங்க கைஸ். இவனுங்க வந்து ஃபியூவலாகவும் யூஸ் ஆவானுங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடி. இது எழுத்துல கம்மியாக தான்டா இருக்குது. ஷவல் அடி. ஐயோ, எழுத்துல கைஸ் முடிஞ்சு. சரி கைஸ், இருட்டு ஆயிடுச்சு. இருங்க வந்துடுறேன் கைஸ். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா செத்துட்டேன் அந்த இடத்துல. அதனால் நான் வந்து திரும்ப வந்திருக்கேன். இந்த தடவை சாக மாட்டேன். வாங்க போய் அந்த கோல்டு பார் விற்றுடலாம். போடா. இந்த கேம் நல்லா தான் கைஸ் இருக்கும், நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரோப்ளாக்ஸ் ஐடியையும் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் ஐடி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேம் ரோப்ளாக்ஸில் என்னன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க போகலாம். இன்றைக்கி பாரு, கோல் வாங்க, ட்ராப்பு 3 கோல் வாங்கிடலாம் கைஸ். ஆனால் நமக்கு வந்து ஃபியூவல் தான் தேவை, மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து போக பார்த்துக்கலாம். இது வெறும் பார்ட் 1 தானே கைஸ். பார்ட் 2ல் பார்த்துக்கலாம். இது வந்து பார்ட் 1 வந்து நான் ஒரு 80,000 கிலோமீட்டர்ஸ் தானே போகணும். நான் ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு 40,000 கிலோமீட்டரில் நான் வந்து வீடியோ முடிச்சுப்பேன். இப்போ போய் ஒரு பேண்டேஜ் வாங்கணும். போ. இந்த டாக்டர்கிட்ட வந்துட்டிங்கன்னா பேண்டேஜ் ட்ராகு. ஸோ கைஸ், முதல்ல ட்ராகனெல்லாம் இருக்காது, இது புதுசாக ஏதோ அப்டேட்டுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். ஈஸ்டர் அப்டேட்டுன்னு என்னமோ இருக்குது, அது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொன்று கைஸ், நிக்கோலா டெஸ்லான்னு ஒரு பாஸ் இருக்கான். அந்த பாஸ் வந்து நம்ம கொல்லலாமா வேண்டாமா, அப்படி அந்த பாஸை நம்ம டிஃபீட் பண்ணலாமா வேண்டாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க போகலாம் கைஸ். கமான். பேப்பரை ட்ராக் எடுத்து கரெக்டாக வைக்கணும். வெல்டு. அவ்வளோதான். அடுத்து இன்னொரு பேப்பர் அன்ஸ்டோர் ட்ராக் கரெக்டாக வைக்கணும். வச்சாச்சு, கரெக்டாக இருக்குது. அடுத்து இன்னொரு பேப்பர் எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக இங்கே இன்னும் கொஞ்சம் மேலே கரெக்டாக பில்டு. அவ்வளோதாங்க கைஸ், நம்ம வந்து புறப்பட தயாராகிவிட்டோம். அடுத்து போகலாம். போடா. 1 2 3 கைஸ் இவ்வளோ இருக்குது. நம்ம வந்து
10 மீட்டர். நம்ம வந்து போவோம். எந்த இடத்துல லூட் அடிக்கலான்னு தெரியல, பார்க்கலாம். முக்கியமாக நைட் நேரத்தில் நிறுத்தாதீங்க கைஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். நைட் நேரத்தில் மட்டும் தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. உங்கள்கிட்ட கன்று இருந்தால் மட்டும் நைட் நேரத்தில் நிறுத்துங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து காலையில் நேரத்தில் நிறுத்துனீங்கன்னா நைட் நேரத்தில் நிறுத்துனீங்கன்னா நிறைய பேர் வருவானுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 நைட் இருக்குது. ஒன்று வேம்பயர் நைட்டு, இன்னொன்று ஜாம்பி நைட்டு. 4 நைட் இருக்குது. நான் இது ஜாம்பி நைட்டு, வேம்பயர் நைட்டு, வேர்வுல்ஃப் நைட்டு, அப்புறம் லைட்னிங் நைட்டுன்னு இருக்கும். லைட்னிங்னால் வந்து அதுங்க மேலே பட்டுச்சுன்னா ஒரே அடியில் முடிச்சிடும். ஸோ இங்கே நிற்க வேண்டாம், போகலாம். ஃபியூவல் இருக்குது. அடுத்து 10,000 கிலோமீட்டர் தான் கைஸ் நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் இங்கே நின்ட்டேன். இருங்க, இது ஒன்று மட்டும் லூட் அடிச்சுட்டு அவனுங்களை போட்டு பொழந்துட்டு வந்துடலாம். வாங்கடா டே, வெளியவங்கடா. ஒவ்வொருத்தனா வாங்க, ஒவ்வொருத்தனா வர சொன்னால் 2 பேராக வரது. போடு, சாவு. இந்தா நீ வாங்க. அவ்வளோ வேண்டா, சாவுங்கடா. நமக்கு ஃபியூவல் கிடைத்து விட்டது கைஸ். ஃபியூவல், இந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஃபியூவலாக போடலாம். ஓ ரைட்டு. டி மறுபடியும் நீங்களாடா, நான் விடமாட்டேன்னா இன்றைக்கி உங்களை. வாங்கடா, சாவுடா. ஓ எழுத்து வரல, சாவு. அவ்வளோதான் கேஸ். இது வந்து இன்னொரு நியூஸ் பேப்பர் கிடச்சிருச்சு. இதுதான் கேஸ் தேவை நமக்கு, லைட்னிங். ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா அது இருந்தால் வந்து நம்ம ட்ரெயினில் செட் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து ஜாம்பிஸ், இப்போ அது வந்து லைட்னிங் நைட்டாக இருந்துச்சுன்னா வைங்களேன், ஜாம்பிஸ் நம்ம ட்ரெயினில் ஏறி நிற்கும்போது மழை வந்துச்சுன்னா அந்த கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் அடிக்கும். அப்போ அவனுங்க கரெக்டாக அந்த கம்பி கிட்ட வரும்போது அந்த லைட்னிங் பட்டு செத்துருவானுங்க. இதுதான் வந்து கான்செப்ட், புரியுதுங்களா? அன்ஸ்டோர் ட்ராப்பு கோல் போடலாம். ஃபுல் பண்ணிடலாம். ஃபியூவலில் ஃபுல் பண்ணுறோம். போட்டாச்சு. ட்ராப்பு ஓகே. இன்னொருத்தன் இது யாரா எங்கேருந்துடா மாட்டியிருக்கான்? டேய் கீழே வந்து தோடா, கீழே வாடா. இது சரியாகாது. இவனை வந்து அன்வெல்டு பண்ணி ட்ராக் பண்ணா வந்துட்டான். அவ்வளோதான். அடுத்து இது முக்கியம் கைஸ். இதை எடுத்து இங்கே நடுவில் வச்சுருங்க. அவ்வளோதான், வச்சாச்சா? அடுத்து ஒன்று அது ஒன்று நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர் நமக்கு தேவை தான். இருங்க நான் சொல்கிறேன். கரெக்டாக நம்ம போகிற அளவுக்கு கேப் வச்சு போட்டுருங்க. நம்ம உள்ளே போகிற அளவுக்கு கேப் வேணும். அவ்வளோதான் வெல்டு. இப்போ நம்ம உள்ளே போக முடியுமா? முடியாது. குதிச்சு போக முடியுமா? முடியாதா? அப்போ இருங்க கைஸ், எனக்கு ஒரு ஐடியா தோணும். ரொம்ப உள்ளே கொண்டு போயிடாதீங்க. அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிரும், ஃபியூலாக மாறிடும். நைட்டு வேறு ஆயிடுச்சுடா, சீக்கிரம் எதாவது பண்ணுடா. ட்ராப்புடா, வெல்டுடா. அவ்வளோதான்டா, அருமைடா. கீழே இறங்குங்கடா டி. அவ்வளோதாங்க சொல்ல வந்துச்சு. இனி ட்ரெயின் வந்து 10,000 கிலோமீட்ரு அங்கே தான் நிற்கும். நடுவில் எங்கே நிற்காது, ஃபியூவல் ஃபுல்லாக இருக்குது. வாங்க போகலாம். போடா கைஸ். உங்களை நான் 10,000 கிலோமீட்டரில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்துட்டோம். 10,000 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஓகே நிறுத்து. எந்த நைட்டுன்னு வேறு தெரில. எந்த நைட்டு இது, என்ன நைட்டு இதுன்னு தெரில கைஸ். நம்மக்கிட்ட $0 $0 இருக்குது. காலையிலே ஆயிடுச்சா? சரி கைஸ், நம்ம இந்த நைட் இங்கே தூங்கலாம். இன்னொரு நைட் நம்ம இங்கே இருக்கலாம். நைட்டாக அதுக்கப்புறம் உங்களை நான் வந்து பார்க்குறேன் கைஸ். அப்புறமா பக்கத்துலேயே ஒரு வீடு இருந்துச்சு. இருங்க, நம்ம ஜாம்பிஸை கூட்டிகிட்டு வந்து டரட்லேயே போட்டு கொண்டுடலாம். வாங்கடா வெளியே. எவனுமே இல்லையா? இருக்கானுங்களா? வா டரட்டு பார்த்துங்க கைஸ் அவனுங்கள. அவ்வளோ வேண்டாம், சூப்பராக. சரி, நல்ல லூட் கிடைக்கும் இங்கே, பார்க்கலாம்.
போ உள்ள போ. என்ன கிடச்சிருக்கு? இதான் இது வந்து கைஸ், இது என்ன தெரியுமா? இது டரட்டு. அதான் அந்த மேலே இருக்குது தெரியுமா, அந்த பில்டிங் மேலே 2 இருந்துச்சு, அதுதான் வந்து இதுகளை சுட்டுச்சு ஜாம்பிஸை. இது இந்த டரட் எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் பண்ணலாம், ட்ரெயினில் வெல்டு பண்ணிக்கலாம். இருங்க ட்ராப். ட்ராப் கூடாத, ட்ராப் பண்ணிடாத. ரொட்டேட் வர மாட்டேங்குது கைஸ் வெளியே. ஸோ வெளியே வரல. எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாமா? ட்ராகு. அடாடே, என்ன பண்ணாலும் வர மாட்டேங்குதே. எங்க ஸ்டோர் பண்ணிடலாம். இது நமக்கு ஆகாது. மட்டல் ஷீட்டு கைஸ், இது உங்களுக்கு முக்கியமானது. இது வந்து எங்கேயும் அங்கே ஸ்டோர்லலாம் எதுவுமே கிடைக்காது. இது வந்து முக்கியமான ஒரு பொருள். இதுதான் வந்து உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சரி வாங்க, சேடில் தேவையில்லை, வாங்க போகலாம். வாங்க அங்கே போய் நான் உங்களை விற்கிற இடத்து இந்த ஜங்குன்னு இருந்துச்சுங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து 15 ரூபாய்க்கு விற்கலாம். ஜங்குன்னு இருக்குல்ல, அதெல்லாம் 15 ரூபாய்க்கு விற்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் விற்கலாம். இருங்க, இன்றைக்கி ஒரு நைட் இங்கே ஸ்டே பண்ணிடலாம். எங்கடா இருக்கு? ட்ரேடிங் போஸ்ட்டில் தான் கேஸ் நீங்கள் பண்ண முடியும். எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அன்ஸ்டோர் கொடுங்க. இது அங்கே இருக்கட்டும். அன்ஸ்டோர் தெரியுதுங்களா? 15 ரூபா கிடைக்கு. 5 ரூபா கிடைக்கிது. சாரி 15 ரூபாய்ன்ட்டு 5 ரூபா. இது அடுத்து என்ன இருக்குது? புல்லட் ப்ரூஃப் இது இருக்கட்டும். இல்லை, இன்னொன்று என்னமோ எடுத்தேன். இன்னொன்று எடுத்தேன். ஜாம்பியா? உனக்கு ஆக மாட்டானு. சரி கைஸ், இருங்க, நான் பண்ணுறேன் பாருங்க. இப்போது வாங்க. இது வந்து கைஸ் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவது இந்த புல்லட் ப்ரூஃப் மெட்டல் ஷீட். இந்த ஷீட் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு இருங்க, அன்வெல்டு ஸ்டோர் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உரங்க போட்டுருங்க. இப்போ அந்த மெட்டல் ஷீட்டை எடுத்து நம்ம சைடில் போகிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஜாம்பிஸ் எல்லாம் உள்ளே வர முடியாது. கரெக்டாக இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் லிட்டிலாக ஒரு குட்டியாக ஒரு கேப் வேணும். ரொம்ப கேப்பு வச்சிடாதீங்க, ரொம்ப குட்டியாகவும் வச்சிடாதீங்க, உள்ளேயும் போக முடியாது. வெல்டு. இப்போ இப்படி உள்ளேயே போக முடியல கைஸ். இருங்க கரெக்டாக வச்சுக்கிறேன். தூக்குடா. இந்த இடத்துல கரெக்டாக வெல்டா. இல்லை இரு, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக, இன்னும் கொஞ்சம் தள்ளு, இன்னும் கொஞ்சம் இந்த சைடு தள்ளு. ஆடே, ஃபோனில் விளாண்டாலே இதே ஒரே பிரச்சனை கைஸ். ஏன்னா அதில் தான் விளாட முடியும், வேறு எதில். இப்போ கரெக்டாக இருக்குது. ஜாம்பிஸ் எல்லாம் நேரம் உள்ள வர முடியாது. ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் தூக்கி இந்த 2 சைடில் வச்ச மாட்டிடலாம். வெல்டு உள்ளே இருந்துருக்கட்டும். அடுத்து இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க கைஸ். இங்கே எதுக்கும் சும்மா வச்சுக்கோங்க, நான் சும்மா வச்சுட்டேன். அடுத்து டரட்டு நம்ம ஒன்று எடுத்தோமே, எங்கேது? அங்கே விட்டுட்டு வந்தோம். இருங்க கைஸ், டரட் எடுத்துகிட்டு வந்துடலாம். டரட்டு தூக்கு. என்ன, நம்மக்கிட்ட புல்லட்டு தான் இல்லை, டரட்டோட புல்லட்டு தான் இல்லை, வாங்கணும் அது வேறு. சரி வாங்க கைஸ், இது வந்து டரட்டு வந்து 2 பிளேயர் இருந்தால் தான் வந்து இருக்க முடியும். 2ஓ 4ஓ எத்தனை பேரோ. அன்ஸ்டோர் அன்வெல்டு அதை தூக்கிக்கோ. இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து கரெக்டாக வச்சு இந்த இடத்துல கரெக்டாக வச்சு வெல்டு. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது கைஸ். பாருங்கள், நான் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். ஒருத்தர் வண்டி ஓட்டினா ஒருத்தர் இங்கே சுடணும். அந்த மாதிரி இது ஸ்டோரு. சரி வா, வெளியே போகலாம் கைஸ். உங்களை நான் நைட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். கைஸ், நைட் ஆயிடுச்சு. வாங்க, இது என்ன நைட்டுன்னு பார்த்துடலாம். என்ன நைட் இது? ரெட் மூன். அப்போனா வந்து ரெட் மூன்னா வேம்பயர் நைட் இது. வேம்பயர் விற்றா நமக்கு காசு கிடைக்கும் கைஸ். வேம்பயர் வேர்வல்ஃபெல்லாம் விற்றோம்னா நமக்கு காசு கிடைக்கும். ஸோ இருங்க, நான் எங்கே இருக்கானுங்க அவனுங்க? வேரஸ் வேம்பயர்ஸ். இங்கே டரட் இப்போ சுடுமே, டரட்டு சுட்டுருமே. எங்கது?
அது மட்டும் இல்லாமல் கைஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு போர்ட்டல் எஸ்கேப்புன்னு ஒன்று வந்திருக்கு. அது போடலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் சொல்லணும். எங்கே சாகுறானுங்க அவனுங்க? எங்கடா எங்கடா வேம்பயர்ஸவே காணும். எங்கடா இருக்கானுங்க? எங்கேயோ சவுண்டு கேட்குது. எங்கே கேட்குதுன்னு தெரியல. எங்கே கேட்குது? இருங்க கைஸ் பார்க்கலாம். அங்கே இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு தான் வேம்பயர்ஸ். இருங்க கைஸ் கொஞ்சம் வேலை இருக்குது, வந்துடுறேன். அப்புறம் வந்துட்டேன் எப்படியோ ஒரு வழியாக. விடிஞ்சே போச்சா? இருங்க கைஸ் இந்த சாக் எடுத்துக்கோங்க. இவனுங்க தான் வேம்பயர், வேல்யூயபிள். வந்து விற்றா காசு கிடைக்கும். வேம்பயர் எடுங்க 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 எடுங்க. அங்கே இருக்கானுங்க. இங்கே வேறு ஒருத்தர் செத்துருக்கான். வாங்க போகலாம். வாங்க 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 அடுத்தடுத்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அங்கே 2 பேர் இருக்கானுங்க. கலெக்ட் பண்ணலாம். இதுவும் கலெக்ட் பண்ணலாம். 5 இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 5 பேர் இருக்கானுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிடைக்கும். எவ்வளோ? 15 ரூபா கைஸ். விற்றா 15 ரூபா கிடைக்குது. அருமை. 45 60 75 90 ரூபா கிடச்சிருக்கு. அடேங்க அப்பா. 90 ரூபாய் வச்சு என்ன வாங்கலாம்? நமக்கு வந்து கோல் தான் கைஸ் முக்கியமாக தேவை. ஏன்னா வந்து நான் இனிமேல் எங்கேயும் நின்று லூட் அடிக்க மாட்டேன். இங்கேயே ஃபியூவல் ஃபில் பண்ணுறேன். அடுத்து 10,000 கிலோமீட்டர் தள்ளி அடுத்த சேஃப் ஜோன், அந்த மாதிரி அடுத்தடுத்து சேஃப் ஜோன் போய்கிட்டே இருப்பேன். எங்கேயும் நடுவில் எங்கேயும் லூட் அடிக்க மாட்டேன். வந்துருச்சு. ஸ்டோர் பண்ணிக்கோ. வேறு என்ன வாங்கலாம்? இது வாங்கலாமா வேணாமா? இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து இந்த கம்பி வாங்கணும் கைஸ். வாங்கிக்கலாம். ஜென்ரல் சொல். இங்கே ஒரு கன்று வாங்கலாமா? கன் வாங்கலாமா? கைஸ் கன்னுனா வந்து ரிவால்வர்லேயே இந்த நேவி ரிவால்வர் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இது மாதிரி சுடும். இந்த ரைஃபிள் மாதிரி சுடும் கைஸ். தூரத்தில் இருந்தாலுமே டப்புன்னு சுடும். அருமையாக இருக்கும். 55 இருக்குது. மிச்சம் 15 ரூபா இருக்கா? கலெக்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த டேரக்ட் தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க போயிட்டு கோல் வாங்கவும் முடியாது. கோல் வந்து 20 ரூபா. இப்போ என்ன வாங்கலாம்? போகலாமான்னு இருக்கேன். போகலாமா? இருங்க கைஸ், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. டரட்டுக்கு புல்லட் வாங்கினா எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். கன் ஸ்மித்துக்கு போகலாமா, இல்லை வெளியே யாராவது வேம்பயர் ஏதாவது கிடக்குதான்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லையாடா இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. ரெண்டுமே காலியாக இருக்குது. வாங்க நம்ம கன் ஸ்மித்துக்கு போகணும். இருங்க அந்த சைடு ஒருக்கா பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கும் அந்த சைடு பார்த்துக்கலாம். அங்கே ஒருத்தர் இறந்து இவனை பார்க்கவே இல்லைங்க. நம்ம இங்கே ஒருத்தன் இருக்கான். இருங்க அவனை ஒத்தரலாம். போடு 15 ரூபா. 30 ரூபா நம்மக்கிட்ட இப்போ 30 ரூபா. இதெல்லாம் நான் இப்போ கலெக்ட் பண்ணேன். ஆமாங்க மறந்துட்டேன், சாரி. இன்னொரு நைட் வேம்பயர் நைட் வந்துச்சு. அது வந்து என்னால் போட முடியல, கட் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் நிறையா இருக்கிறதுனால அதை கட் பண்ணிட்டேன். அந்த வீடு லூட் அடிச்சாச்சு ஆல்ரெடி. இருங்க வேறு எங்கே இருக்கானுங்க? வேறு எதுவும் இல்லை. வாங்க போகலாம். வாங்க போய் ஒரு கன் ஸ்மித்தில் போயிட்டு ஒரு டரட்டு புல்லட் வாங்கலாம். வாங்க போகலாம். கன் ஸ்மித்து போடா. கைஸ் இருங்க, நான் போய் 2 ஸ்னேக் ஆயிலும் வாங்கணும். ஸ்னேக் ஆயில் நமக்கு தேவை பங்கு. கடைசி நேரத்தில் தான் நமக்கு உதவி ஆகும். இதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இருங்க இன்னொன்று டரட் ஆமோ இங்கே இருக்குது. ஏறாத. எவ்வளோ அது? எச்சா வரணும். எவ்வளோ அது? 25 ரூபா தானே? அப்போ தூக்குடா போ. வாடப்பா. இப்போ பாருங்கள் போய் பார்க்கலாம். டரட் ஆமோ எங்கே வைக்கலாம்? இந்த இடத்துல வெல்டு பண்ணியாச்சு.
அன்வெல்டா இருங்க, இதில் போட முடியுமோ? ஓ, 100 புல்லட் வந்துருச்சு கைஸ் இதில் இருந்தனால. ஷூட். ஏய், நல்லா இருக்கே. அப்போ நான் இருங்க, ட்ராக் எடுத்து வெல்டு பண்ணி வச்சிடலாம். எந்த இடத்துல வெல்டு பண்ணலாம்? இந்த இடத்துல கரெக்டாக வெல்டு. அவ்வளோதான் கைஸ், நம்ம ரெடி. வாங்க இப்போ கிளம்பிடலாமா? வாங்க போகலாம். ஏய், மாசா இருக்கே. டன் டன். வாங்க போகலாம். இதை பார்த்தா நல்லா தான் இருக்கு. வாங்க கைஸ் போயிடலாம். ஓகே, போகலாமா? இன்னொரு நைட் இங்கே இருக்கலாமா இல்லை போகலாமா? போகலாம். அதுக்கு போகலாம் கைஸ், போகலாம். போடா, வண்டி எடுக்கலாம். இல்லாட்டி இன்னொரு நைட்டு இருக்கலாமா? இன்னொரு நைட்டு இருக்கலாம் கைஸ். என்ன நைட்டு வருதுன்னு பார்க்கலாம். என்ன நைட்டுன்னு நான் இருங்க, நான் நைட் ஆனதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். கைஸ் நைட் ஆயிடுச்சு, அதனால் வந்தாச்சு. இது என்ன நைட்டுன்னு வேறு தெரிலையே. என்ன நைட்டு இது? நிலா எங்கே இருக்குது? மணி 5 ஆச்சு, காலையிலே ஆயிடுச்சு கைஸ். ஸோ நைட்டுனால் காமிக்க முடியல. என்ன நைட்டுன்னா என்ன நைட்டு இது? என்ன நைட்டுன்னு தெரில கைஸ், இது எனக்கு சரியாக தெரில என்ன நைட்டுன்னு. அந்த நைட்டு முடிஞ்சிச்சு. காலையில் உங்கள்கிட்ட நைட்டு பார்க்குறேன்னா காலையில் ஆயிடுச்சு. இது தேவை கைஸ், நம்ம போகிற வழியில் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு கோல் மட்டும் 2 வாங்கிட்டு ஒரு பேண்டேஜ் இருக்குது ஆல்ரெடி. சரி, அப்படியே போகலாம் கைஸ். இனி நான் அடுத்த 10,000 கழிச்சு தான் ட்ரெயினை நிறுத்துவேன். இது என்ன நைட்டுன்னு தெரியல. நான் வேறு வீடியோ கட் பண்ணிட்டேன் கைஸ், சாரி. அது என்னாச்சுன்னா எனக்கு சரியாக தெரியல அது என்ன நைட்டுன்னு. இருங்க, இதை போய் உடைச்சிடலாம். இதை நீங்கள் பிக்காக்ஸ் வச்சு மட்டும்தான் உடைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி இந்த ஷவல் வச்சு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் அடிச்சிங்கன்னா உடஞ்சிரும். அடிங்க அடிச்சு கொஞ்ச நேரம் அடிச்சிங்கன்னா உடஞ்சிரும். ஒரு வழியாக உடஞ்சிருச்சு கைஸ். வாங்க எடுத்துகிட்டு இந்த உல்ஃபும் நமக்கு ஃபியூவல் தான். இவனுங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தோம்னா டேரக்ட் முடிச்சிடும் கைஸ். வாங்க ஒவ்வொருத்தனாக கூட்டிகிட்டு நான் உங்களை கிளம்பும்போது பார்க்குறேன், ஓகேவா கைஸ்? நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கிளம்ப போகிறோம். வாங்க இப்போ கிளம்பலாம். அடுத்து எத்தனை அடுத்து 30,000 மீட்டரில் தான் கிலோமீட்டரில் தான் கைஸ் போய் நிற்கணும், ஓகேங்களா? ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா நடுவில் எங்கேயும் நிற்கக்கூடாது. ஃபியூவல் வேறு ஃபுல்லாக இருக்குது. நடுவில் எங்கேயுமே நான் நிறுத்த மாட்டேன், நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஏன்னா ஃபியூவலும் நிறையா இருக்குது கைஸ், அதனால நான் பயப்படாமல் நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா புதுசாக போர்ட்டல் எஸ்கேப்புன்னு ஒன்று இருக்குது. அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இருங்க, போகலாம். 30,000 கிலோமீட்டர் போயிட்டு அடுத்து அங்கே ஒரு நைட் ஸ்டே பண்ணி இருக்குது. என்ன நைட்டுன்னு பார்த்துட்டு ஜாம்பி நைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃபியூவல் நிறையா கிடைக்கும் கைஸ். நம்ம பாட்டுக்கு எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம், எங்கேயுமே நிற்க மாட்டோம். இந்த வீடியோவாக நான் பார்ட் 1 பார்ட் 2 கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா 40,000 ஒரு பார்ட்டு, அப்புறம் இன்னொரு 40,000 ஒரு பார்ட்டு. இது பார்ட் 1. பார்ட் 2 வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1K லைக்காவது கொஞ்சம் கொடுத்திங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா நம்ம 154 வந்துட்டோம் கைஸ். இதுவே நமக்கு ஒரு பெரிய இதுதான். இன்னும் நிறைய பேர் பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நான் இதை ஷார்ட்ஸாகவே எடுத்து போடுவேன், அதுவும் லைக்கும் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ரோப்ளாக்ஸ் வச்சுருக்காங்களோ, இந்த டெட் ரைல்ஸ் கேமை முடிக்க முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒரு யூஸாகவும் இருக்கும் அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு. என்ன நைட்டு இது? ஐயோ, மழை கைஸ். ஆமாம், இடியும் மின்னலும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இருங்க 28,000 வந்துட்டோம். இன்னும் ஒரு 2,000 தான் இருக்குது, போயிடலாம். 28,000 வந்துட்டோம் கைஸ். 28,000. ஐயோ ஷெரீஃப் சுடுறானுங்க, எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது மட்டும் போடலின்னா முடிஞ்சிருப்போம். வந்தாச்சு கைஸ் அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு. வண்டி நிறுத்தே. எனக்கு உள்ளே போய் நிறுத்திடலாம். இங்கேயே நிறுத்தணும்னா கத்தம் தான். நிறுத்துறா வண்டியை. அவ்வளோதான் கைஸ், பார்க்கலாம். இது என்ன நைட்டுன்னு தெரியல. என்ன நைட்டு இது? யார் வரா? யாரையுமே காணோம். இல்லையே, மழை நைட் மாதிரி தெரிலையே. இது லைட்னிங் நைட் மாதிரி தெரில. அதில் வேறு புல்லட் எவ்வளோ இருக்குன்னு தெரில. என்ன நைட்ரா அது? என்ன நைட்டுன்னு சுத்தமாக ஜாம்பி நைட்டா? அப்போ சரி கைஸ், நமக்கு ஃபியூவல் சக்கையாக அவ்வளோ போகுது. மணி 1 ஆச்சு, மணி 2 ஆயிடுச்சு அதுக்குள்ளே. அடேங்கப்பா, டைம் ஸ்பீடாக போகுதுரோய். ஃபியூவல் ஜாம்பி நைட்டு தானே இது? ஜாம்பியா அது? பாரு, ஜாம்பியா இல்லை வேம்பயரா? வேம்பயராக இருந்தால் நமக்கு காசு தான். ஜாம்பி தான் கைஸ். ஆமாம், ஜாம்பி தான். இவனுங்களை வச்சு நான் என்ன, சரி ஃபியூவலாக வச்சுக்கலாம். அடுத்து போகிற வரைக்கும் நமக்கு ஃபியூவல் கிடைக்கும். நான் இன்னொரு நைட்டு ஸ்டே பண்ணேன்னா காசு கிடைக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா காசு இருந்துச்சுன்னா கோலும் நம்மளால் வாங்க முடியும் கைஸ். அதனால தான் சொல்கிறேன், இன்னொரு நைட் ஸ்டே பண்ணலாமா பார்க்கலாம். இந்த நைட் முடியட்டும், பார்க்கலாம். என்னடா எல்லாருமே ஜாம்பியாகவே சாப்பிட்றானுங்க. புல்லட்டு கம்மியாக தான் இருக்குது அந்த ரெண்டுத்துலேயும். அடேங்கப்பா, பரவாயில்ல விடுங்க கைஸ், காலையில் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் தான் டைம் எவ்வளோன்னு வர தெரில. ஜாம்பி. ஓகே கைஸ், காலையில் ஆயிடுச்சு. விடைந்து விட்டது. வாங்க, ஜாம்பியே தான். வாங்க, இவனுங்களாம் நமக்கு ஃபியூவல் ஆகிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் கைஸ். நான் உங்ககிட்ட 3 விஷயம் கேட்குறேன். இதில் நிக்கோலா டெஸ்லான்னு ஒரு எஸ்கேப் இருக்குது. அப்புறம் அந்த பாஸ் டிஃபீட் பண்ணுறது. அப்புறம் ஈஸ்டர் அப்டேட்டுக்கு என்னமோ ஒன்று விட்ருக்கானுங்க. ஈஸ்டர் பன்னின்னு ஏதோ டிஃபீட் பண்ணணும். அப்புறம் எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் கைஸ். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மூணில் உங்களுக்கு எந்த இது வேணும்னு சொல்லுங்கள். இன்னொன்று இருக்குது, நான் நைட்மேரும் சொல்கிறேன். நைட்மேர்னால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நைட்மேர்னால் இப்போ இது இருக்குன்னா இதை விட நிறையா பேர் வருவாங்க. அந்த மாதிரி நைட்மேர் கைஸ். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் அப்பப்போ இருமல் வருது. இவனுங்க எல்லாத்தையும் அடுப்பில் போட்டு தீச்சிடலாம். கடைசியாக 3 இருக்குது, அந்த 3மே கோல் தேவைப்படும். அடுத்து வாங்க, இருக்கிறவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு கைஸ், நான் இன்னொரு நைட் ஸ்டே பண்ண போகிறேன். இன்னொரு நைட் என்ன இது வருதுன்னு தெரியல, ஸ்டே பண்ணி பார்க்கலாம். உங்களை நான் அந்த நைட்டில் சந்திக்கிட்டா கைஸ்? ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த நைட் ஆகிறதுக்கு, அதுக்கு தான் சொன்னேன். அந்த நைட்டில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா அடுத்து இதுக்கே வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா 30,000 தான் இருக்கேன். ஒரு நைட் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்வுல்ஃப் வந்தானுங்க. அதனால் ஈஸியாக போச்சு. 190 இருக்குது, அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் கைஸ். ஸோ சாரி, அந்த நைட்டை மட்டும் என்னால் இது ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம அடுத்த இதுக்கு போய்க்கலாம். ஸோ இதுதான் அடுத்து இன்னும் ஒரு 10,000 கிலோமீட்டர் மட்டும் போயிட்டோம்னா இந்த வீடியோ முடிஞ்சு. இது வேணாம். எனக்கு பிக்காக்ஸ் இருந்தால் பரவாயில்ல, போகிற வழியிலலாம் இது பண்ணிக்கலாம். சரி இருங்க, எவ்வளோ ஆச்சு? 60 ரூபா. 130 ரூபா இருக்கா? கலெக்ட். இன்னொன்று வாங்கிக்கலாம். இன்னொன்று எடுத்து போடு. 20 ரூபா. அவ்வளோதான் வாங்கிக்கலாம். ஓகே, டார்ச் எல்லாம் வேண்டாம், போகலாம். இருங்க கைஸ், நான் டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்னேக் ஆயில் இன்னொன்று வாங்கிக்கிறேன். ஏன்னா இன்னொன்று வாங்கினா 2 குடித்தோம்னா நம்மளால் ஸ்பீடாக ஓட முடியும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்.
35 வாங்கியாச்சு. பிக்கப் ட்ராப் கொடு, பிக்கப் கொடு. அவ்வளோதாங்க கைஸ், நம்ம இப்போ போகிறதுக்கு தயாராகிட்டோம். 40,000 மீட்டர். நான் வந்து 40,000 மீட்டரோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். இங்கே இதுதான் கைஸ் சொன்னேன் வேர்வல்ஃபு. சரிங்க, போய் விற்றுட்டு நம்ம வந்து காசு ஆகிக்கலாம். எங்கடா ட்ரேடிங் போஸ்ட் இங்கே இருக்குது. போகலாம். இவனை விற்றா எவ்வளோ கிடைக்கிது? எவ்வளோ கிடைக்கிது இவனை விற்றா? 30 ரூபா கிடைக்கிது கைஸ். ஸோ வாங்க போயிடலாம். ஓகே ஃபைன். எட்ரா டே இதுக்கு தெரியாமல் சுட்டிட்டேன். உனங்களெல்லாம் இங்கே வச்சிருக்கவே கூடாதுடா. போடா, தூக்கி போனவனை. நம்மக்கிட்ட தான் இருக்குல்ல. போடுங்க அடுப்பில் போடுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அவனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம போயிடலாம். ஃபுல்லாக இருக்குது ஃபியூவல். இப்போ நம்ம அடுத்து 40,000 மீட்டரோட இந்த வீடியோ பார்ட் 1 முடிக்க போகிறோம். வாங்க போயிடலாம். 30 கிலோமீட்டர் சூப்பர். 40 கிலோமீட்டர் வந்துட்டானா? அப்போனா கைஸ் 50ல் போய் முடிச்சிடலான் இருக்கேன் வீடியோவை. 50க்கு போனால் இன்னும் 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 30 கிலோமீட்டரை இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏன்னா இதுவே வந்து 38 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுவே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன். வாங்க போகலாம். 50,000 மீட்டரில் போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ முடிச்சிட்றேன். பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும்னா ஒரு 1K லைக்காவது வேணும் கைஸ். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து இன்னும் நிறையா ரோப்ளாக்ஸில், ஃப்ரீ ஃபயரில் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போட முடியும். டிஃப்ரெண்ட் கேம்ஸ் எல்லாம். அடுத்த கேம் பிளே பார்ட் 2 முடித்தது. இந்த டெட் ரைல்ஸ் பார்ட் 2 முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, டெட் ரைல்ஸு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸ் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, நிக்கோலா டெஸ்லா பாஸ் அழிக்கணும், ஈஸ்டர் பனி பாஸ் அழிக்கணும். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இது போர்ட்டல் எஸ்கேப் இருக்குது. அப்புறம் முக்கியமானது கைஸ் நைட்மேர் எஸ்கேப். அது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னு மட்டும் சொல்லிடுங்க. வாங்க போகலாம். இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். இருட்டிருச்சா? ஓகே கைஸ், நான் அங்கே போய் உங்களுக்கு வீடியோ முடிச்சிடலான் இருக்கேன். 95 ருபீஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். போடா 65 ஸ்பீட்லேயே போகிறோம். கைஸ் இதுக்கு மேலே என்னால் போட முடியல. ஃபோன் வந்துச்சுன்னு ஃபோன் வாங்கிட்டாங்க. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.